தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்ற பிரச்சார வாகனத்தை நிறுத்தி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். திருவாரூரில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தஞ்சாவூர் சென்ற முதலமைச்சர் அங்கிருந்து பிரச்சார வாகனத்தில் சாலை மார்க்கமாக பயணம் மேற்கொண்டார். அப்போது தஞ்சாவூர் அடுத்த சாலியமங்கலம் அருகே முதலமைச்சர் ஸ்டாலின் சென்று கொண்டிருந்த போது அவரின் வாகனத்தை நிறுத்திய தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். வாகனத்தில் விதிமீறல்கள், பணமோ பரிசு பொருளோ எதுவும் இல்லாததால் விடுவித்தனர். அரசியல் எதுவும் தெரியாமல் தன்னுடைய ரசிகர்களை மட்டும் நம்பி ஒரு நடிகர் என்ற அளவிலேயே வசனம் பேசிக் கொண்டு வருகிறார் விஜய் என அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். அரியலூரில் உள்ள திமுக கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ், OPS அணி, பாமக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த சுமார் 1000 பேர் திமுகவில் இணையும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் சிவசங்கர் கட்சியில் இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர், விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தை ரத்து செய்தது குறித்த கேள்விக்கு, மக்களை சந்திக்காத தலைவரை மக்கள் எப்படி தேர்ந்தெடுப்பார்கள் என்பதை தேர்தல் முடிவு சொல்லும் என்றார். மேலும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் என விஜய் பேசியது குறித்த கருத்துக்கும் பதிலளித்த அவர், எதுவும் தெரியாமல் இன்றைக்கு தன்னுடைய ரசிகர்களை மட்டுமே நம்பி ஒரு நடிகர் என்ற அளவிலேயே வசனம் பேசிக் கொண்டு வருகிறார் என விமர்சித்து பதிலளித்தார். அவருக்கு அரசியலும் தெரியாது, அரசியலமைப்பு சட்டமும் தெரியாது, மக்கள் மனமும் தெரியாது, எதுவும் தெரியாமல் இன்றைக்கு தன்னுடைய ரசிகர்களை நம்பி ஒரு நடிகர் என்கின்ற அளவிலேயே வசனம் பேசிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் பதிலளித்தார். ஏற்கனவே திருப்போரூர் MLA-வாக இருந்தவர் மீது பல்வேறு கட்ட பஞ்சாயத்து ஊழல் புகார்கள் தனக்கு வந்ததாக திருப்போரூர் பாமக சட்டமன்ற வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு பேட்டியளித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சியில் திருப்போரூர் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு இன்று காலை திருப்போரூர் கந்தசாமி கோயிலுக்கு வருகை தந்து சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினர் மீது பல்வேறு கட்ட பஞ்சாயத்து மற்றும் ஊழல் புகார்கள் எனக்கு வந்ததாகவும், அவரை போன்று இல்லாமல் பொறுப்புள்ள சட்டமன்ற உறுப்பினராக திறம்பட தொகுதியில் நிச்சயமாக பணியாற்றுவேன் என்றும் உறுதியளித்தார். தொடர்ந்து அவரவர்கள் விரும்பக்கூடிய தொழிலை, அவர்கள் விரும்பக்கூடிய வேலையை செய்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து அனைவருக்கும் உறுதுணையாக நிற்பேன் என வாக்குறுதியளித்தார். அவரவர்கள் விரும்பக்கூடிய வேலையை செய்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அவர்களுக்கு நான் செய்து தருவேன். இந்த பகுதியில் இதற்கு முன்பு இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பல கட்ட பஞ்சாயத்தை செய்திருக்கிறார், மாமூல் வாங்கியிருக்கிறார் என்ற தகவல் எனக்கு தெரியப்பட்டது. நான் ஒன்றை இந்த நேரத்தில் சொல்கிறேன், எந்த தொழில் நிறுவனத்திலும், எந்த பன்னாட்டு நிறுவனங்களிலும், தொழில் செய்யக்கூடிய வணிக பெருமக்களிடமும் எந்த மாமூலும் யாரும் வாங்காமல் பார்த்துக் கொள்வதுதான் என்னுடைய முதல் தலையாய பணி. கொங்கு மண்டலத்தில் வேட்பாளர்களை நிறுத்தி அதிமுக வெற்றியை தடுக்க பாடுபடுவோம் என பச்சை தமிழர் மக்கள் கட்சி நிறுவன தலைவர் தேவராஜன் தெரிவித்துள்ளார். பச்சை தமிழர் மக்கள் கட்சி நிறுவன தலைவர் தேவராஜ் ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கொங்கு மண்டலத்தில் 68 சட்டமன்றங்களிலும் நாடார் சமுதாய மக்கள் வாழ்ந்து வருகின்ற நிலையில் அதிமுக மற்றும் திமுக சார்பில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட வேட்பாளராக அறிவிக்கவில்லை என குற்றம் சாட்டி பேசினார். எனவே 67 சட்டமன்ற தொகுதிகளிலும் புதிதாக வந்துள்ள கட்சியுடன் கூட்டணி அமைத்து கொங்கு மண்டலம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வேட்பாளர்களை அறிவித்து குறிப்பாக அதிமுகவை தோற்கடிக்க பாடுபடுவோம் என சூளுரைத்து பேசினார். கண்டிப்பா கொங்கு மண்டலத்தில் அதிமுகவோட வெற்றியை தடுக்கிறதுக்காக நாங்கள் எல்லா முயற்சியும் பண்ணுவோங்க. ஆமாம், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அதில் அதிகமாக நாங்கள் அதிமுக தான் எதிர்க்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் இதே பகுதியை சார்ந்தவர். இங்கே இருக்கிற வாக்கு வங்கி என்னென்னு அவருக்கு தெரிஞ்சு அவரே கொடுக்கலைங்க. இதை இங்கே லோக்கல் இருக்கக்கூடிய அதிமுக திமுக சேர்ந்த மாவட்ட செயல் அமைச்சர்கள் இந்த தகவலை தலைமை கொண்டு போய் சேர்க்கக்கூடாமல் தடுத்துறாங்க. அவங்க தான் சொல்கிறது இல்லை. அது திமுகவுக்கு வேணால் தெரியாமல் போகலாங்க. அதிமுகவில் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தகவல் உண்மையாக தெரியுங்க. தெரிஞ்சு அவரே கொடுக்கலைங்களே. ஒரு சமூக நீதி அடிப்பில் ஒரு 3 சீட் அவர் ஒதுக்கியிருக்கலாங்க, ஒரு சீட் கூட கொடுக்கலைங்க. நெல்லையில் அதிமுக போட்டியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டதால் தான் சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதாக நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தமிழகம் வந்ததும் பாஜக வேட்பாளர் பட்டியல் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் தீவிரமாக நடைபெறும் என்றார். இதனைத் தொடர்ந்து நெல்லை தொகுதியில் போட்டியிடாதது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர்,
நெல்லையில் அதிமுக போட்டியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டதாகவும் அதற்கு பதில் அதிமுக போட்டியிட்ட சாத்தூர் தொகுதியை பாஜக கேட்டு பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் விஜயின் பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பு அளிக்கவில்லை என்ற புகார் குறித்த கேள்விக்கு திமுகவை தவிர வேறு எந்த கட்சிக்கும் பாதுகாப்பு கொடுப்பதில்லை என்றும் அவர்களுக்கு மட்டுமே நிகழ்ச்சி நடத்துவதற்கும் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கும் உரிய அனுமதி வழங்கப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். இல்ல நான் ஏற்கனவே பல முறை போட்டியிருக்கிறேன். இந்த முறை அதிமுக போட்டியிட வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் இன்று அதிமுக இந்த முறை போட்டியிடுகிறேன். நான் சாத்தூரில் அதிமுக இருந்த இடத்தில் சாத்தூரில் நான் போட்டியிடுகிறேன். எந்த இடத்துக்கு போனாலும் தமிழகம் முழுவதும் மக்கள் பணி தொடரும். அதிலும் திருநெல்வேலி பகுதி ஒரு தனி கவனம் செலுத்தப்படும் என்பதை தெரியும். திமுகவால் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படும் என பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி உறுதியளித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்கான பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி இன்று தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை தந்தார். அவருக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினரால் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தருமபுரியில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் முக்கிய ஆலோசனை கூட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் KP அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பாமக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 5 சட்டமன்ற தொகுதிகளின் வேட்பாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது கூட்டத்தில் பேசிய சௌமியா அன்புமணி, தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து உள்ளதாகவும் கடந்த 5 ஆண்டுகளில் 3 மடங்கு குற்றங்கள் பெருகியுள்ளது என்றும் திமுகவை விமர்சித்து பேசினார். மேலும் திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ள திட்டங்கள் அனைத்தும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். அனைத்து திட்டங்கள் எல்லாம் 5 வருடங்களாக தூங்கிக் கொண்டிருக்கின்றது. எந்த திட்டமுமே நடக்கவில்லை. எத்தனையோ நல்ல திட்டங்களை ஆரம்பித்து வைத்தோம், ஆனால் அது எதுவுமே முழுமையாக செயல்படுத்தவில்லை. அதற்கு காரணம் நடைபெற்ற அதை கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியத்திற்கு தனிமையாக வேண்டும். இந்த திட்டங்களை கண்டிப்பாக அடுத்த 5 ஆண்டுகள் தர்மபுரிக்கான அனைத்து குடிநீர் திட்டமாக இருக்க வேண்டும், அல்லது வேலை வாய்ப்பு இருக்க வேண்டும், சிறப்பு பொருளாதார மண்டலம், அந்த மாதிரி திட்டங்கள் சிற்பாட்டெல்லாம் நிலுவையில் இருக்கு. எதுவுமே நடக்கவில்லை. அதையெல்லாம் மறுபடி உயிர் கொடுத்து கொண்டு வர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலான அந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் உறுதியாக தேசிய ஜனநாயக கோத்தகிரி அருகே ஈலாடா பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி காட்டுமாடு தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள ஈலாடா பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி சிதம்பரம். இவர் நேற்று மாலை கிரடாமட்டம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மாத்திரைகள் வாங்குவதற்காக வந்துவிட்டு மீண்டும் வீடு திரும்பும் போது வரும் வழியில் காட்டுமாடு இவரை மோதியுள்ளது. இதில் மூதாட்டி படுகாயமடைந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் மீட்டு மேல் சிகிச்சைக்காக கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மூதாட்டிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் ஈலாடா பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சமீப காலமாக குடியிருப்பு பகுதியில் காட்டு மாடுகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதால் காட்டு மாடுகளின் நடமாட்டத்தை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.